வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து கறி வடகம், அதாவது தாளிப்பு வடகம் இல்லை வெங்காய வடகம்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இந்த வெயிலை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 2.5 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணிங்கன்னா எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஈஸியாக நம்மளுடைய வேலையும் முடியும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொரப்பாக அரைக்கணும். அரைக்கிறப்போ நமக்கு பயங்கரமாக கண் எரியும், தொண்டை கூட ஒரு சிலருக்கு வலி வந்துடும். எல்லாம் ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த கண்ணெரிச்சல்லாம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப காரத்தன்மையாக இருக்கும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். அதோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது காரத்தன்மை. இது மாதிரி நம்ம அரைச்சதில் வந்து 1, 2 இது மாதிரி முழுசாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொரப்பாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி 1, 2 இருக்கிறதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க. தோல் இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அப்படி கையில் பெசறிட்டு ஒரு தட்டில் வந்து எந்த அளவுக்கு அந்த குவான்டிட்டி இருக்கோ அதை பொறுத்து தட்டில் வந்து நல்லா இது மாதிரி போட்டு வெயிலில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா அதோடைய ஈரத்தன்மை போயிடும், லைட்டாக மட்டும் ஈரம் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி வாய் அகண்ட ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நமக்கு வந்து இது கூடவே இன்னும் சில பொருட்கள்லாம் போடணும், அதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். 2.5 கிலோ வெங்காயத்துக்கு 1 கை அளவு வெந்தயம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கடுகு வந்து 1 கை அளவு, உளுந்து வந்து 1.5 கை அளவு. நீங்கள் உளுந்து வந்து தோல் உளுந்தாக போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ஒரு 1/2 கை அளவு அப்படின்றது மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அதோடைய வாடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக. அதுக்கடுத்து கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி 1, 2 கிள்ளி போட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப அந்த வாசம் வந்து கொடுக்கறது வந்து ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து அதுக்கான ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதையுமே ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பெசரிக்கோங்க. இது மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் வந்து அதை எடுத்து இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் இது வந்து ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணோம்னா நம்ம அப்படியே வந்து உருண்டையாக பிடிக்கணும். அதையுமே இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிடிக்கணுன்றது இல்லை, லைட்டாக அப்படியே உருட்டி ஒரு தாம்பாளத்தில் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த உருண்டைகள் வருதோ அந்த மாதிரி வந்து தாம்பாளத்தில் வச்சு வெயிலில் வந்து வச்சு எடுக்கணும். நம்ம வெயில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் இருக்கிற டைமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 நாளில் காய்ச்சிரும். இது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2.5 கிலோ சின்ன வெங்காயம், அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி பூண்டு இதெல்லாம் போட்டதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 47 உருண்டை வந்திருக்கு. இந்த அளவுக்கு காய்கிறது பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு எனக்கு. இப்போ அதே மாதிரி விளக்கெண்ணெய் வந்து பிடிச்சி, அதாவது தொட்டு இந்த மாதிரி வந்து பிடிச்சி எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எந்த அளவுக்கு பெரிய உருண்டையாக பிடிச்சிங்களோ இப்போ வந்து ரொம்ப குட்டியாகிடும். ஏன்னா உள்ளு பக்கம்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப குட்டி உருண்டையாகிடும். இது மாதிரி எண்ணெய் தொட்டு பிடிச்சி நல்லா திரும்ப வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்றப்போ ரொம்ப சூப்பரான உங்களுக்கு கறி வடகம் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிறோம் அப்படின்றப்போ ஒரு 2 உருண்டை 3 உருண்டை அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது 100 கிராமே வந்து 70 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து அப்பப்போ அப்படி கொஞ்சமாக அப்படி கிள்ளி எடுத்து உங்களுக்கு புளிக்குழம்புக்கு, அதுக்கடுத்து வந்து ரசம், சாம்பார் தாளிக்கிறதுக்கு, இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடைய வாசனை வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க நம்மளை, நீங்கள் என்ன யூஸ் பண்ணி தாளிக்கிறீங்க அப்படின்றது மாதிரி கேட்குற அளவுக்கு இதோடைய வாசனை வந்து இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து மீன் குழம்பு, அதுக்கடுத்து வந்து புளிக்குழம்பு வகையில் எல்லாமே, அதுக்கடுத்து ரசம் கூட தாளிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலில் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பயன்படுத்தி ஒரு சில பொருட்கள் வந்து வீட்டுக்கு தேவையானது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்ப இது மூலமாகவுமே நம்மளால் வந்து பணம் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த சைஸ் உருண்டையிலே பார்த்திங்கன்னா ஒரு 3 இல்லை 4 இருக்கும்.
அது வந்து 100 கிராம் வந்து ரூ. 70 ரூ. 75 அது மாதிரி ஒவ்வொரு ஷாப்புக்கு தகுந்தது மாதிரியான விலை வந்து போடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன். அதாவது 2.5 கிலோ ரூ. 100 அப்படின்றது மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கடுத்து நம்ம வீட்டில் எப்பயும் போல் பூண்டு மற்ற அந்த செலவு ஜாமான்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கலந்து போட்டு செய்கிறது தான். அதிக அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 200 தான் இதுக்கு வந்து செலவாகும். ஆனால் நமக்கு வெளியில் வாங்குகிறோம் அப்படின்றப்போ இதோடைய விலை வந்து ரொம்ப அதிகம். நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நம்ம வீட்டில் செஞ்சது மாதிரியான ஒரு திருப்தியும் இருக்கும். அதே சமயம் அந்த வேஸ்ட்டாக வந்து எங்கேயோ கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து சேவ் பண்ணது மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையுமே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.